அப்பப்போ போய் சாணி எடுங்க, அப்பப்போ போய் மாடை வளர்த்துங்க, அப்பப்போ போய் புல்ல வெட்டுங்க. என்னால 7 நாள் செய்ய முடியல கூட கிடைக்கிற நேரத்துல போய் கொஞ்சம் வேர்வையை செஞ்சுட்டு வாங்க அப்படிங்கறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். இந்த 7 விஷயத்தையும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல விவசாயிகள் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய பொறுப்பை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்த கட்டம் செல்வதற்கான ஆயுதத்தில் நீங்கள் தயாரா இருக்கணும். வாழ்க்கை ஒரு பெரிய வட்டம். இது வெற்றி தோல்வி என்பது எப்பொழுதும் ஒரு 5 ஆண்டுகள்ல, 1 ஆண்டுகள்ல, 6 மாதத்துல யாரும் அதை தீர்மானிப்பது கிடையாது. நம்ம மிக குறுகிய கண்ணோட்டத்துல வெற்றியை பார்க்கக்கூடாது. நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன், நான் அரசியல்ல எம்எல்ஏ கூட ஆகலனே, நான் அரசியல்ல எம்பி கூட ஆகலனே, நிறைய நம்ம தலைவர்கள் சொல்லுவாங்க. நான் கட்சிக்கு 40 ஆண்டுகளாக உழைத்து எலும்பும் தோலுமாக இருக்கின்றேன்னு சொல்லுவாங்க. அவங்க குழந்தைகளை பார்த்தீங்கன்னா பிரமாதமா இருப்பாங்க. பையன் பொண்ணு 2 பேரும் பயங்கரமா படிச்சிருப்பாங்க, நல்ல மாப்பிள்ளை, நல்ல பொண்ணு, நல்ல பேர குழந்தைகள், ரொம்ப ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை. அமெரிக்கால, இந்தியால, வேற ஒரு இடத்துல வாழ்வாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. நான் சொல்லுவேன்னா, இதை விட உங்களுக்கு ஊதியம் என்ன வேணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? எத்தனையோ எம்எல்ஏவை, எத்தனையோ எம்பியை, எத்தனையோ சீஃப் மினிஸ்டர் காட்டுங்க, அவருடைய வாழ்க்கை எவ்வளவு நாரி போன பொழப்பு என்பது நான் உங்களுக்கு சொல்றேன். குழந்தைகள் பேச மாட்டாங்க, முகம் கொடுத்து வீட்டுல பேச மாட்டாங்க, வீட்டுல போய் சாப்பாடு கூட ஒரு மனைவி சாப்பாடு போடுற கூட ஆள் இருக்க மாட்டாங்க, வேற வீட்டுல வேலை செய்யறவங்க எடுத்து போடுவாங்க. எனக்கு எத்தனையோ பேர்த்த பர்சனலா தெரியும், டாப் பொலிட்டீஷியன்ஸ் நம்ம யாரும் சொல்றோம், அவங்க வீட்டுக்குள்ள ஒரு நிமிஷம் கூட நிம்மதி வீட்டுக்குள்ள இல்லாதனால வெளியே ஒரு வேஷம் போடுறாங்க நிம்மதி இருப்பதா. கல்யாணத்துக்காக போவாங்க, இளவுக்காக போவாங்க, ஒரு மாசத்துக்கு 100 இடத்துக்கு போவாங்க, 150 இடத்துக்கு போவாங்க, ஏன்னா வீட்டுல நிம்மதி இல்லை. அதனால இந்த அரசியல் இருக்கக்கூடிய விவசாயியை சார்ந்த நம்முடைய நிர்வாகிகள் வெற்றி தோல்வி என்பது அடிப்படையில 6 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 3 ஆண்டுகள்ல வரக்கூடிய பொறுப்பை வைத்து வெற்றி தோல்வியை நீங்கள் தீர்மானிக்க கூடாது என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து நான் பெரியவர்களுக்கு பிரச்சனை, இளைஞர்களுக்கு நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க, ஷார்ட் டர்மா யோசிக்கிறாங்க. 5 இயர்ஸ் ரிசல்ட் வரல, 3 இயர்ஸ்ல வரலன்னு. ரிசல்ட் என்பது மொத்தமா பாருங்க. குடும்பம் நன்றாக இருக்கிறதா, குழந்தைகள் நன்றாக இருக்கிறார்களா, நீங்க நல்லா இருக்கிறீங்களா, 85-90 வயசு வரைக்கும் கேன்சர் வராம உயிர் வாழ்றோமா? கேன்சர் நீங்க லாட்டரி லக்கு, எந்த டிஎன்ஏக்கு எந்த மாலிகுலுக்கு வருது யாருக்குமே தெரியாது. ஊர்ல நிம்மதியா இருக்கிறோமா, நம்ம ஊர்ல நம்ம மரியாதையா இருக்கிறோமா, நம்ம ஊர்ல நம்ம குலதெய்வ கோவில், நம்ம ஊர் பெரிய கோவிலுக்கு நம்ம நேரம் கொடுத்து இருக்கிறோமா? 4 இடத்துக்கு போனா நம்மளை மோசமானவன் யாரும் சொல்லல, நல்லவன் சொன்னா கூட நடுநிலைமானவன் சொல்லியிருக்காங்க. இதை உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு இலக்காக நீங்கள் வைக்க வேண்டும். அதுக்கு மேல வர்றது போனஸ் ஆக்ட், இது அடிப்படை. அதுக்கு மேல எம்எல்ஏ சீட் கொடுத்தாங்க ஜெயிச்சிட்டேன் போனஸ், இல்ல எம்பி சீட் கொடுத்தாங்க ஜெயிச்சிட்டேன் போனஸ், இல்ல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க போனஸ், இல்ல இந்தியாவுடைய பிரதம மந்திரி ஆக்கிட்டாங்க போனஸ், இல்ல ஐநா சபையினுடைய தலைவராக கூப்பிட்டாங்க சொல்லிட்டாங்க, அது போனஸ். அதுக்கு மேல அது போனஸா மட்டும் வைங்க. அடிப்படையை சரி செய்து கொள்ளுங்கள் என்பதும் அன்பாக சொல்லி, மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் மறுபடியும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, இன்னும் அறிமுகம் செய்யாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் சில பேருடைய பொறுப்பும் பெயரும் நான் சொல்லல, ஏன்னா தெரியல, இந்த டீம் ஃபார்ம் ஆயிடுச்சா, அப்ரூவல் கொடுத்துட்டாங்களான்னு. ஆனால் எல்லா மாவட்ட தலைவர்களுக்கும் என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்கள், எல்லா சேர்ப்பு உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்கள், எல்லா திட்ட பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சிறப்பாக உங்களுடைய வாழ்க்கை 360 டிகிரி 360 டிகிரி கோணத்துல எல்லா விதத்திலும் சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆரோக்கியமாக, குழந்தைகளோடு, குடும்பத்தோடு, சமுதாயத்துல ஆரோக்கியமாக, மரியாதையோடு, அதே போல விவசாயத்துல ஒரு சின்ன காடை வைக்க முடியவில்லை என்றாலும் கூட பெருவிரல வைங்க. பெருவிரல வைக்க முடியும்னா கடைசி சின்ன விரல, சுண்டி விரல, சின்ன விரல வைங்க. ஏதோ ஒரு விரல விவசாயத்துக்குள்ள வைங்க. நேரடியா தோட்டம் பண்றேன், நேரடியா ஒரு பொருளை வாங்கி விற்கின்றேன், யாரோ ஒரு அமைப்புல இருக்கேன் அல்லது ஒரு பவுண்டேஷன்ல இருக்கேன், இயற்கை விவசாயத்தை பற்றி ஒரு 2 விஷயத்தை பேசுறேன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி இருக்கும் பொழுது இந்த பொறுப்புல இன்னும் சிறப்பாக நீங்கள் செயல்பட முடியும் என்று சொல்லி, தமிழ்நாட்டில் பல ஊரில் இருந்து நேரம் கொடுத்து எல்லாம் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக முக்கியமா உங்க குடும்பத்தினுடைய உறுப்பினர் உங்களுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்து நீங்க கட்சிக்கு போயிட்டு வாங்க, எந்த கேள்வியும் கேட்காம நீங்க எங்க வேணாலும் போங்க, காலைல குழந்தையை குளிப்பாட்டி நான் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுறேன், நீங்க எங்க வேணாலும் சுத்தி கேட்கறாலும் வாங்க அப்படிங்கிற அனுமதி கொடுத்திருக்கக்கூடிய உங்களுடைய வீட்டினுடைய, இங்கே பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவனுக்கு, இங்கே ஆணாக இருந்தால் உங்களுடைய துணைவியார் அவர்களுக்கு, உங்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடக்கட்டும். திட்ட பொறுப்பாளர்கள் மிகச் சிறப்பாக இந்த திட்டங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி, மறுபடியும் அண்ணன் ஜி.கே. நாகராஜன் அவர்களுக்கு 3வது முறையாக வந்திருக்கக்கூடிய, நான் ஜி.கே. நாகராஜன் அடிக்கடி சொல்றது கடைசி 30 செகண்டுங்க, அவர் ஒரு மனிதனாக எப்போ ஜெயிச்சார். அடிக்கடி நான் சொல்றேன், ஒரு கட்சியில் இருந்தாரு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு மிக முக்கிய தலைவராக இருக்கிறாங்க, ஒரு கட்சியை பெரிய கட்சியில ஒரு பெரிய பொறுப்புல இருந்தாங்க. அதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வருவதற்கு ஒரு மனது வேணும். பாரதிய ஜனதா கட்சியில
தொடர்ந்து விவசாய அணியிலே வைத்திருக்கின்றோம். அவருக்கு இதை விட இன்னும் உன்னதமான பொறுப்புகள் போவதற்கு முழு தகுதி இருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஆனாலும் விவசாய அணி மிக முக்கியம் என்பதை கருதி, விவசாயம் எல்லாத்தை விட முக்கியம் என்பதை கருதி 2 மகன்கள் இருக்கிறாங்க. 2 பேருமே நான் அவருடைய பையனை, சின்ன பையனை வந்து நான் ஆக்ஸ்போர்ட்ல பல்கலைக்கழகத்தில் படிக்கும் பொழுது அவருடைய சிறிய மகன் எனக்கு தொலைபேசி மூலமாக அழைத்து, ஆனா உங்களை பார்க்க நான் ஆக்ஸ்போர்ட் வரேங்க, நான் தம்பி வாங்க வந்து பார்த்துட்டு போங்கப்பா அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த பையன் வந்தாரு. அவரை ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்தில் சந்தித்து விட்டு, தம்பி நான் வீட்டுக்கு போறேன், நீங்க பின்னாடி நான் கார்ல போறேன், நீங்க வண்டியில் இடம் இல்லை, இதான் என்னோட அட்ரஸ், ஒரு 10 நிமிஷம் ஆகும், நீங்க கார்ல வந்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு நம்ம சாப்பிடலாம், நம்முடைய வீட்டுல எல்லாம் சாப்பிடலாம் வாங்க. அந்த தம்பி ஒரு 20 நிமிஷம் கழிச்சு வந்தார், 25 நிமிஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்தார். நான் வந்ததுக்கு அப்புறம் கேட்டேன், என்ன தம்பி லேட் ஆயிடுச்சா, டாக்ஸிகள் கிடைக்கலையா, லேட் ஆயிடுச்சா தம்பி? இல்லைங்கன்னா சைக்கிள் வந்தேன் அப்படின்னா. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. உங்களுக்கு தெரியும், மேலை நாடுகள்ல சைக்கிள் என்பது சாதாரண ஒரு பழக்கம், எல்லாரும் பயன்படுத்துறாங்க. ஆனாலும் இந்தியாவில இருந்து அங்க போய் மருத்துவராக இருக்கக்கூடிய ஒரு மனிதர், நான் வந்து எப்படி தம்பி சைக்கிள் வந்தீங்க? இல்லைன்னா நான் எங்க போனாலும் சைக்கிள்ல தான் போறேன். இங்கிலாந்தை பொறுத்தவரை என்னுடைய வீட்டிலிருந்து நான் பணி செய்யக்கூடிய மருத்துவமனைக்கு சைக்கிள்ல தான் போவேன், மருத்துவமனையிலிருந்து எங்கே சென்றாலும் சைக்கிள் தான். அவர் என்ன பண்ணிருக்காருனாங்க, ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலிருந்து 3 மணி நேரம் தொலைவில் இருக்கக்கூடிய ஊர்ல வசிக்கிறார். அவரு சைக்கிள்ல வந்து ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் அவர் சைக்கிள்ல வர்றாரு, அந்த சைக்கிளை ட்ரெயின்ல ஏத்துறாரு, அந்த ட்ரெயின் ஆக்ஸ்போர்ட் ஸ்டேஷன்ல அவர் இறக்கி விடுது. அதன் பிறகு அங்கிருந்து ஒரு 12-13 கிலோமீட்டர் சைக்கிள்ல வராரு. நான் பார்த்த இடத்துல இருந்தும் சைக்கிள்ல வராரு. இது வந்து முதல் ஆட்சி. அப்படின்னா அந்த மனுஷனுக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்கு, ஒரு பிரின்சிபல் இருக்கு, இப்படித்தான் என் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிற உத்வேகம். இது முதல். இரண்டாவது, தம்பி 9 ஆச்சு நீங்க சாப்பிட்டு தான் போகணும், ஆனா நான் வெளியே எங்கேயும் சாப்பிடக்கூடாது என்கின்ற ஒரு வைராகியத்தோடு வாழ்கின்றேன். நான் சமைத்த சமையல்ல நான் வீட்டுல போய் தான் சாப்பிடுவேன். நான் சொன்னேன், தம்பி இப்ப 9 ஆச்சு, நீ வீட்டுக்கு போனா 12 ஆயிரம் இல்லைங்கன்னா சமைச்சு வச்சுட்டு வந்துட்டு நான் அங்க போய் தான் சாப்பிடுவேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்தாலும் நான் கேட்டேன், ஏன் இப்படி பண்றீங்க? இல்லைங்கன்னா அதனுடைய பழக்கம், வெளியே உணவு இருக்கக்கூடாது, நானே திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை சமைச்சு வீட்டுல வச்சிருந்தேன். ஹாஸ்பிட்டல் போனாலும் அந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போயிருவேன். இந்த மாதிரி வீட்டுல இருந்து போனா ஹீட் பண்ணி வீட்டுக்கு போய் சாப்பிடுவேன். அதனால நான் வெளியே எதையும் சாப்பிட மாட்டேன். எனக்கு இன்னும் பெரிய ஆச்சரியம், ரொம்ப சந்தோஷம். இரண்டாவது பாருங்க, நான் சாப்பிட மாட்டேன், 9:30 மணி சாப்பிட மாட்டேன், 3 மணி நேரம் கழித்து என்னுடைய ஊருக்கு போய் சாப்பிடுவேன். அப்புறம் நான் நிறைய ஜி.கே. நாகராஜன் நிறைய பேசினேன். ஆனா அந்த குழந்தை வளர்த்தக்கூடிய விஷயத்தெல்லாம் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அவங்க 2 மகளையும் பார்க்கும்போது நீங்க தந்தையா ஜெயிச்சிங்க எனக்கு தோணுது அப்படி. அப்ப ஜி.கே. நாகராஜன் சொன்னாங்க, ஆமா எங்க வீட்டை பொறுத்தவரை ஏசி இருக்கு, ஆனா ஏசியை பயன்படுத்தக்கூடாது, எந்த ஒரு மகனும் ஏசியை பயன்படுத்தக்கூடாது. 12வது படிக்கும் வரை அவங்க ஏசியை பயன்படுத்தினா கூட ஒரு 10 நிமிஷம் ஏசியை போட்டு ரூமை கூல் பண்ணிட்டு ஏசி ஆஃப் பண்ணு. அதனால குழந்தைக்கு வந்து கோபம் வந்தாலும் வரட்டும், ஆனா அப்படித்தான் அந்த குழந்தைய வளர்த்தணுங்கிற வைராக்கியம். இரண்டாவது, கணக்கு கொடுப்போம், செலவுக்கு பணம் கொடுப்போம், வாரம் அக்கௌண்ட் எங்களுக்கு கொடுத்தா தான் அடுத்த வாரத்துக்கான பணத்தை கையில கொடுப்போம். இரண்டாவது. மூன்றாவது, அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கு, முடிவெடுக்கலாம், ஆனாலும் இப்படித்தான் அவங்க டெசிஷன் எடுக்கணும், இப்படித்தான் எங்கிட்ட பேசணும். ஏன்னா நாம் இன்னைக்கு பெற்றோர்கள் என்ன பண்றோம்னா, நம்முடைய குழந்தைகளுக்கு நேரம் கொடுக்க முடியவில்லை என்பதற்காக ரொம்ப ஈஸியா ஒரு டாய் வாங்கி கொடுக்கிறோம், ஈஸியா டிவியை போட்டு விட்டுறோம், ரொம்ப ஈஸியா அவர்களை சமாதானப்படுத்துவதற்காக ஏதோ 2 வேலை செஞ்சுட்டு போயிடும். நாம தப்பிப்போம், முதல்ல குழந்தைகிட்ட இருந்து நாம தப்பிப்போம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு 2 குழந்தைகளை மிகச் சிறப்பாக வளர்த்தி ஒருவர் இன்னைக்கு வந்து இங்கிலாந்துல ஒரு பெரிய மருத்துவராகவும், அதுவும் அவரை பத்தி என்ன சொல்லணும்னா, அவர் மருத்துவத்துறையில் எடுத்திருக்கக்கூடிய ஃபீல்டு பாத்தீங்கன்னா, இந்த வயதானவர்கள் ஆபரேஷன் எல்லாம் செய்த பிறகு இந்த கன்வல்சிங் அந்த ஆபரேஷன் நடந்து முடிந்த பிறகு அங்கிருந்து நார்மல் நிலைக்கு வரக்கூடிய வயதான மனிதர்களோட ஒரு வேலை. அப்ப எவ்வளவு பொறுமை உங்களுக்கு வேணும். ஸ்டாமரிங் இருக்கும், ஸ்ட்ரோக் இருக்கும், ஆண் இருப்பாங்க, பெண் இருப்பாங்க, 80 வயசு இருக்கும், அவர்களோட வேலை பார்த்து அவர்களை இயல்பு நிலை கொண்டு வரணும். எவ்வளவு பொறுமை, அவங்களோட கேரம் ஆடணும், அவங்களுடைய மோட்டார் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணணும். அது ஒரு பையன். இன்னொரு பையனும் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அதனால் ஒரு நல்ல உதாரணம் இந்த அணியினுடைய தலைவர். எல்லோருமே அப்படிப்பட்ட பெற்றோர்கள் தான், ஆனால் உதாரணம் சொல்வதற்காக ஒருத்தர் எடுத்துக்கிட்டார். தலைவரை உதாரணம் சொல்வதற்காக. ஆனால் இவருக்கு என்னை பொறுத்தவரை எம்எல்ஏ, எம்பி அதெல்லாம் போனஸ் தான். வாழ்க்கையில ஜெயிச்சிட்டாரு, அது வந்து எந்த மாற்றம். போனஸ்ங்கிறது அது வர்றப்போ வரும். அது நம்ம வந்து போனஸ் எப்போ வரும் நம்ம கால்குலேட் பண்ண முடியாது, அது வர்றப்போ அது வரட்டும். அதனால் இவரே ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக ஒரு நல்ல மனிதராக நம்முடைய அண்ணன் ஜி.கே. நாகராஜ் அவர்களுக்கு மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வணக்கம். எல்லாரும் உட்காருங்க. ஒரு சின்ன எல்லாரும் உட்காருங்க.